மாதம் வந்துடுச்சு. நாம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியலையா? அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கள். மொஹரம் மாதம் வந்துடுச்சு. பல பேருக்கு இருக்கிற சந்தேகம், இது பண்டிகையா இல்ல கொண்டாடணுமா, இல்ல இந்த மாதத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். மொஹரம் என்பது இஸ்லாமிய வருடத்துல இதுதான் முதல் மாதம். மேலும் சொல்லுறாங்க, அல்லாஹ் சிறப்பித்த 4 புனித மாதங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொஹரம் மாதம் ஒரு பண்டிகை இல்ல. இஸ்லாத்துல பண்டிகைகள் 2 மட்டும்தான், ஈதுல் பித்ர், ஈதுல் அத்ஹா. மொஹரம் மாதத்துல என்னதான் செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமாக நினைங்க, தொழுகைகளை சரியாக தொழணும், துஆ அதிகமாக கேட்கணும், ஆஷூரா நோன்பு நோக்கணும். இந்த நோன்பு பத்தி நெக்ஸ்ட் வீடியோவா வரும், மறக்காம பாத்துருங்க. திக்ர் அதிகமா பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூரா நோன்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு வருட சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்குன்னு கூறினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நோன்பு, ஆனா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது. நாம சில நேரம் மொபைல்ல மணிக்கணக்கா செலவழிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்க முடியாதா? இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மொஹரம் கடந்த வருடத்தை விட நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும் மாதமாக இருக்கட்டும். கடந்த வருடம் என்ன பாவம் செய்தோம்னு யோசிக்காம இந்த வருடம் என்ன நல்ல செயல் செய்யலாம் என்று யோசிப்போம். இன்ஷா அல்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க. மொஹரம் வந்துடுச்சு. ஒரு புதிய இஸ்லாமிய வருடம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இன்றி ஒரு முடிவு எடுங்க. இந்த வருடம் நான் தொழுகையை விட மாட்டேன். இந்த வருடம் நான் அல்லாஹ்விடம் நெருக்கமாக இருப்பேன். இன்ஷா அல்லாஹ். யாருக்கு தெரியும், இந்த வருடம்தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் வருடமாக கூட இருக்கலாம். யா அல்லாஹ், இந்த புதிய இஸ்லாமிய வருடத்தை எங்களுக்கு நன்மை, பரக்கத் மற்றும் மன்னிப்பின் வருடமாக ஆக்குவாயாக. ஆமீன்.